அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 16/7/2024 முடிவதற்குள், ஆனி மாதம் முடிவதற்குள் இவை தங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு சுகஸ்தானம் ஆகிய 4 நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வீற்றிருக்கிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பெரிய அளவில் சிரமங்கள் தவிர்ப்பதற்கான சூழல் உண்டு. அதை விட கூடுதலாக ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவர் தற்போது வக்ரகதியில் திரும்புவது மிக சிறந்த முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருந்தாலும் கூட அமைவதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்துல பல்வேறு வகையான மாறுதல்கள் மிக சிறப்பாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பெறுவதற்கான யோகம் உண்டு. ராகு தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. இரு கிரகநிலைகளும் நல்ல நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லை என்றாலும் மிக முக்கிய வரவேற்பு பெறக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் வீரிய தன்மை குறைகிறது. எனவே பாதிப்புகள் பல மடங்கு குறையக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று 3ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். முன்னேற்றத்தை பல மடங்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் 3 பெரும்பாலும் சஞ்சரிக்கிறாருங்க. ஆணி 27ஆம் தேதிக்கு பிறகு சுகஸ்தானத்தில் நுழைகிறார். பெரும்பாலும் ஆணி மாதம் முழுவதும் சாதகமாக செவ்வாய் வலம் வருவது பல்வேறு வகையில நன்மையை நிச்சயமாக பெற்று தருகிறது. அதே போன்று வித்யாகாரகரான புதன் ஆணி 12ஆம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று பஞ்சமஸ்தானத்திலும் அதற்கு பிறகு 6ஆம் இடத்திலும் நுழைகிறாருங்க. பெரும்பாலும் புதனின் அமைப்பு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்று தருகிறது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஆணி மாதம் 23ஆம் தேதி வரை பஞ்சமஸ்தானத்திலும் அதற்கு பிறகு 6ஆம் இடத்திலும் நுழைகின்றனர். இந்த 2 கிரக நிலைகளின் அமைப்பும் நல்ல முன்னேற்றத்தை பெற்று தருகிறது. அதிலும் குறிப்பாக சுக்கிரன் மிகவும் வலுவாக அதிக நன்மைகளை பெற்று தரக்கூடிய அமைப்பில் சஞ்சரிப்பது மிக பெரிய அளவில் முன்னேற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தந்தை வழி உறவு முறைகள் மிக வலுப்பெறக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சந்திரன் 12 இடங்களில் மாறி மாறி சஞ்சரிப்பதால் சற்று ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சூழல் உண்டு. இப்படி நவகிரகங்களின் அமைப்பும் இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட போகிறது, இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குரு செவ்வாய் மற்றும் சுக்கிரன் புதன் போன்ற கிரகநிலைகள் இந்த மாதம் முழுவதுமே மிக சாதகமாக வலம் வருகின்றன. எனவே இந்த தருணத்தில் சிறு அலைச்சல் கூட இல்லாமல் உங்களுடைய குடும்ப ரீதியான பணிகளை மிக சிறப்பான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான யோகம் நிச்சயமாக வலுவாக கிடைக்கிறது. போதிய அளவிற்கு வருமானம் இருக்கும். பண பற்றாக்குறையை சந்திக்க வேண்டிய சூழல் இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு ஏற்படாது என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ராசியின் அதிபதியும் வக்ரம் பெற்றிருப்பதால் நீங்கள் தொலைத்த ஒரு பொருளை தற்போது மீண்டும் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. எதை செய்தாலும் மிக சரியாக செய்வதற்கு ஏற்றதொரு தக்க தருணம் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக அமைந்திருக்கிறது. சிறு முயற்சி கூட பெரிய அளவிலான குழப்பங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வரன் மற்றும் புத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகளை பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. மட்டுமல்லாது நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை, பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, உறவுகளில் ஏற்பட்ட விரிசல் போன்றவை சரி செய்வதற்கான யோகமும் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த ஆணி மாதம் முடிவதற்குள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிக வலுவாக உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. உத்தியோக ரீதியாக பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் வலுவாக கிடைக்கும். அலைச்சல் அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணி சார்ந்த உற்சாகமும் ஒரு சில விதமான ஒத்துழைப்பும் உங்களுடைய ஆர்வத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை உறுதிப்படுத்துகிறது. உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும்.
அடிக்கடி சந்தித்து வந்த அலைச்சல்கள் சிரமங்கள் தற்போது வெகுவளவில் குறைவதற்கான சூழல் மிக வலுவாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான சனி. தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகுந்த கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று இருந்த நிலையில் 5ஆம் தேதி முதல் ஆணி 5ஆம் தேதி முதல் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த தருணத்தில் எதிர்பாராத தொழிலாளர்கள் சிக்கலையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே அனைத்து விதமான விஷயங்களையும் முன்கூட்டியே திட்டமிட்டு தொழில் ரீதியான பணிகளை செய்வதால் பல சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பெரும்பாலும் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறந்த நன்மைகள் பெறுவதற்கான யோகம் உண்டு. போதிய அளவிற்கு வருமானம் கிடைக்கும். குரு மற்றும் சுக்கிரன் சாதகமாக வலம் வருவதால் பண பற்றாக்குறை தட்டுப்பாடு என்பது குறையும். நீங்கள் புதிய முயற்சிகளை திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் உருவாகும். மக்கள் மத்தியில் பிரபலம் அடைவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. நடிகர் நடிகைகளுக்கு புதிய வாய்ப்பு உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட பல கிரக நிலைகள் சாதகமாக வலம் வருகிறது. எனவே உங்களது மக்கள் பணி சார்ந்த விஷயங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் வெகுவளவில் குறையும். கட்சியிலும் சரி இதுவரை சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான குழப்பங்கள் விலகுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. எதை செய்தாலும் தெளிந்த மனதுடனும் துடிச்சலுடனும் துடிப்புடனும் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு மிக வலுவாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் வித்யா கரகரான புதன். அதற்கு பிறகு 6இல் நுழைகிறாருங்க. எனவே மாணவர்களுக்கு கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கும். பாடங்களை மனதை ஒருநிலைப்படுத்தி படிப்பதற்கான யோகம் உண்டு. எனவே கல்வியில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று 3இல் வலுவாக திகழ்கிறார். எனவே ஆணி மாதம் முடிவதற்குள் வகையில தன்னிகரற்ற வகையில் வளர்ச்சியை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகவும் வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியின் அதிபதி கிரம் பெற்றிருப்பதும் ஒரு வகையில் நல்ல மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படக்கூடிய அனைத்து காரியங்களிலும் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருவதால் கற்பனையான கவலைகள் பெண்மணிகளை விட்டு விலகும். உடல் சார்ந்த தொல்லைகள் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகள் போன்றவற்றில் நல்ல தெளிவு பிறப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் பெண்மணிகளுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோவில் ஒன்று சென்று மாலை வேளையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் கும்பராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல இன்னல்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு